அனைவருக்கும் வணக்கம். அதிமுக கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டங்கள்ல அதிமுகவோட பலம் அதிகரிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா திமுகவே அதுக்கான பதில கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய கட்சிக்காரங்களை வச்சு தென் மாவட்டங்கள்ல வந்து டிடிவி அதிமுக கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எதை மாதிரியான ஒரு வேவ் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு திமுகவே ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கான வேலை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. டிடிவியும் அதிமுகவும் ஒண்ணு சேர்றாங்க. அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ள டிடிவி வராரு அப்படின்னா திமுக அதை கண்டுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனா கண்டுகிட்டு என்ன நடக்குது, அவர் உள்ள வந்ததுனால தென் மாவட்டங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு திமுக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா டிடிவியோட அந்த வரவு அப்படிங்கிறது அதிமுக கூட்டணியை பலமாக்கி இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். இதுல இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள என்ன நடக்குது, என்ன வேவ் போயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திமுக ஒரு முயற்சி அப்படிங்கிறத பண்ணாங்கல்ல, அதுலயே திமுக கட்சிக்குள்ள போயிட்டு இருக்க ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி டெல்லியோட ஃபேஸ் அப்படின்னா திமுகவுடைய டெல்லியோட ஃபேஸ் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? கனிமொழியை சொல்லுவோம். இங்க ஏதாவது ஒரு திமுக பிரச்சனை, ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய நபர்களை வந்து ஈஸியா அணுகி ஈஸியா மீட் பண்ணி பேச முடியும் அப்படின்னா கனிமொழி தான் பேசுவாங்க. டெல்லி ஃபேஸாவே கனிமொழியை திமுக அதுக்காகவே வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டா யாராவது வந்தாங்களா அப்படின்னா கிடையாது. டெல்லியா கனிமொழி தான். திமுகவுக்கு ஏதாவது பிரச்சனையா, கட்சி பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கனிமொழி பேசி சரி பண்ணிப்பாங்க. என்னதான் எங்க திமுக வந்து பிஜேபி கூட சண்டை அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கனிமொழி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இது வரைக்கும் திமுகவுக்கு இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ அதுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வர தொடங்கி இருக்குங்க. என்ன அப்படின்னா கனிமொழி வந்து இங்க தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல வந்து அவங்க ஒரு லாபியை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம், ஒரு உண்மை அப்படிங்கிற விஷயம் வந்து கட்சியோட தலைமைக்கு தெரிய வந்திருக்கு. சோ இவங்களை நாம வந்து டெல்லியோட ஃபேஸா கனிமொழியை வந்து திமுகவுடைய டெல்லி ஃபேஸா நம்ம வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தா இவங்க வந்து அவங்க ஒரு லாபியை கிரியேட் பண்ணிட்டு 2026 தேர்தலில் நான் சொல்லக்கூடிய இத்தனை பேருக்கு வந்து சீட்டு கொடுக்கணும், நான் சொல்லக்கூடியவங்கள தான் வேட்பாளரா நிறுத்தணும் அப்படின்னு இவங்க ஒரு லாபி பண்றாங்களே. சோ இவங்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறத டெல்லி ஃபேஸ்ல இருந்து நம்ம கம்மி பண்ணோம். இவங்களுக்கு நம்ம அதுல முக்கியத்துவம் கொடுக்க இவங்க ஒரு பெரிய லீடரா வளர்ந்து நாளைக்கு இங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லயும் ஏதாவது லாபி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அடிப்படையில திமுக நம்ம சபரீசன் இருக்காரு இல்லையா, நம்ம MK ஸ்டாலின் அவர்களுடைய மாப்பிள்ளை, அவரை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, இப்ப வந்து சொன்னல டிடிவி வந்து அதிமுகக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன எதை மாதிரியான வேவ் தென் மாவட்டங்கள்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இது சம்பந்தமா ஆல்ரெடி கனிமொழி வந்து தென் மாவட்டங்கள்ல எதை மாதிரியான ஒரு வேவ் போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கறத திமுக தலைமைக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ திரும்ப வந்து சபரீசன் டீமை வச்சு தென் மாவட்டங்கள்ல எதை மாதிரியான விஷயங்கள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க திமுக ட்ரை பண்ற விஷயங்கள் கனிமொழிக்கு தெரிய வந்து நம்ம தான் ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம்ல. ஆனா நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களே, நாம சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்களே, நம்ம மேல சந்தேகம் வந்துடுச்சா, நம்ம சொல்றதை நம்ப மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி வந்து திமுக தலைமை மேல கோவப்பட்டிருக்காங்க. நீங்க கோவப்பட்டா படுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா உண்மையாலுமே எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வந்துடுச்சு. நாங்க வந்து உங்களுக்கு டெல்லியோட ஃபேஸ் அப்படின்னு ஒரு இடம் கொடுத்துருக்கோம்ல, அங்க இருந்து உங்களை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நாங்க வேற ஆளை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபரீசனை களத்துல இறக்கி விட்டுருக்காங்க திமுக. சபரீசன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு டைரக்ட் பாலிடிக்ஸ்ல வந்து நிறைய பேரை மீட் பண்ணி இல்ல மீடியாவை ஃபேஸ் பண்ணிலாம் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். கட்சி நிர்வாகிகளை கூட மீட் பண்றாரு அப்படின்னா மறைமுகமா தான் நடக்கும். ஆனா இந்த முறை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய முக்கிய திமுக நிர்வாகிகளை சபரீசனை நேரடியா மீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. சோ கொஞ்சம் கொஞ்சமா கனிமொழி அவர்களை ஓரம் கட்டிட்டு சபரீசனுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து டெல்லியோட முகமா சபரீசனை இனிமே கொண்டாந்து நிறுத்தலாம் அப்படிங்கிற இடத்துக்கு திமுக வந்திருக்கு. சபரீசனுக்கு டெல்லியில அறிமுகம் தேவையா, இல்ல பாஜக கூட அறிமுகம் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. ஆனா இது வரைக்கும் கனிமொழி அந்த ஃபேஸா இருந்தாங்க, கனிமொழியை தான் எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பட் அது போதும், இனிமே சபரீசனை மீட் பண்ணி பேசுங்க, சபரீசன் தான் இனிமே எங்களுடைய டெல்லி ஃபேஸ் அப்படிங்கிற இடத்துக்கு திமுக வந்து இப்ப நகர்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தெரியும் எதுக்கு எடுத்தாலும் கனிமொழின்ட்டு தான் திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கை ரெடி பண்றதா கனிமொழி தலைமையில தான் ஒரு டீம், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சா அங்க போய் ஏதாவது விசாரணை போய் பார்க்கணுமா அப்படின்னா கனிமொழி தலைமையில தான் திமுக இது வரைக்கும் ஒரு டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும்
குடும்பத்துக்குள்ள இத மாதிரி 4-5 தலைவர்கள் வந்து நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்றதை நான் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள வந்து ஆளாளுக்கு அதிகாரம் பண்றப்போ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வரும்ல. சோ அந்த பிரச்சனை தான் இப்ப திமுகக்குள்ள வந்திருக்கு. கனிமொழி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு முக்கிய நபரா மாறினதுக்கு அப்புறம் அவங்க வந்து கட்சிக்குள்ள இவங்கெல்லாம் நாம சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நகர்றாங்க அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு புரிய வந்து, உங்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தானே நீங்க அப்படி பண்றீங்க, நாங்க உங்களை வந்து ஓரம் கட்டிட்டு எங்களுடைய மருமகனை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சபரீசனை இப்ப உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் ஒரு பக்கம் கனிமொழி இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு லாபி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் கனிமொழிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கடுப்பாகும்ல. எத்தனை வருஷமா நான் எனக்கு சிஎம் ஆகணும் தான் ஆசை, ஆனா எங்க அண்ணன் போனா இருந்தா போறான்னு விட்டுட்டு இருந்தா நீங்க என்னையே ஓரம் கட்டுறீங்களா, எனக்கே எண்டுகாடு போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி ஒரு பக்கம் கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. இப்போ திமுக ஆல்ரெடி எம்.கே. ஸ்டாலின் ஒரு டீமு, உதயநிதி ஸ்டாலின் ஒரு டீமு, துர்கா ஸ்டாலின் ஒரு டீமு, கனிமொழி ஒரு டீமு, நம்ம சபரீசன் ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை டீமா இருந்துட்டு இருந்தாங்க. பட் பெருசா அப்பப்போ ஒரு சின்ன முட்டு மோதல் இருந்தாலுமே பெருசா சண்டை அப்படிங்கிறது வந்தது கிடையாது. என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அவங்க அப்படியே தான் இருந்துட்டு இருந்தாங்க. நான் கூட நிறைய இடத்த சொல்லியிருக்கேன், இவங்க குடும்பத்துக்குள்ள இத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கும் யாரு செய்யறதும் பிடிக்க மாட்டேங்குது, ஆளாளுக்கு ஒரு லாபி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அடிச்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே இதுக்கு முன்னாடி வந்து பல முறை கேட்டிருக்கேன். பட் ஆனா எவ்வளவு நாள் தான் அடிச்சிக்காம இருக்க முடியும்? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரத்துல வந்து நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற சண்டை வரும்ல. அந்த சண்டை வந்து கனிமொழியை ஓரங்கட்டுறதுல இருந்து திமுகவுல தொடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சபரீசனுடைய என்ட்ரியும் வந்து இந்த 2026 தேர்தல் அந்த கிரவுண்ட் ஒர்க்குள்ள வந்து இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியும் கிடைக்குது, உள்ள வராரு அப்படின்னு அடுத்த ஒரு வாரிசா, எல்லாம் வாரிசு தானே, அடுத்த ஒரு வாரிசா சபரீசன் உள்ள வராரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படியோ திமுக குடும்பத்துக்குள்ள இத மாதிரி குழப்பங்கள் வந்து இப்ப அதிமுக கட்சிக்குள்ள பிரச்சனை வர்றதை பார்த்துட்டு ஜாலி பண்றாங்கல்ல திமுக, ஜாலியா இருக்குப்பா அதிமுக அடிச்சுக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு காலகட்டத்துல ஒரு நேரத்துல எப்படி பேசிட்டு இருந்தாங்க, அதிமுகவே இல்லாம போயிடும் அப்படின்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதை தாண்டி இப்ப அதிமுக வந்து நிக்கிறாங்கல்ல. அதே மாதிரி திமுக இத மாதிரி பிரச்சனைகள், அங்க சண்டை இந்த சண்டை, நான் கட்சியை உடைக்க போறேன், நான் சொல்ற வேட்பாளரை தான் நிறுத்தணும், நான் சொல்றவங்களை தான் நிறுத்தணும் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். யாராவது கோவப்பட்டு ரோஷப்பட்டு நான் கட்சியவே உடைக்கிறேன் அப்படிலாம் திமுக குடும்பத்துல இருந்து யாராவது சொன்னாங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் அந்த அளவுக்கு ரோஷம் உள்ளவங்க இருக்காங்களா அப்படின்னு தெரியல. அப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்து வெளியில 2026 சண்டை போட்டாங்க அப்படின்னா உண்மையாலுமே பாக்குறதுக்கு ரொம்ப ஜெகஜோதியா இருக்கும். பட் என்ன பண்றாங்க, இல்ல அடிச்சு முடிச்சிட்டு கடைசியில வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்களா, இல்ல அடிச்சு சண்டை தான் அப்படின்னு கடைசி வரைக்கும் சண்டை பண்றாங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.